ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் எர்னஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயில் இமேஜ் ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் தான். ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன்னொன்னே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு வெப்சைட் வந்து மிட்ஜர்னி. அந்த மிட்ஜர்னியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து டிஸ்கார்டோட இன்டர்ஃபேஸில் மிட்ஜர்னி வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம இப்போது ஒரு இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இமேஜின் அப்படின்னு வந்து /இமேஜின் போட்டு ஸ்பேஸ் அடிக்கணும். ஸ்பேஸ் அடிச்சுட்டு எ மேன் வித் எ டாக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் எந்த ஒரு அவுட்புட்டுமே நமக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் மிட்ஜர்னியில் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம எந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இதுக்கு வந்து பணம் கட்டணும். அதனால இப்போ இதோட ஆல்டர்னேட்டான இன்னொரு வெப்சைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bluewillow.ai. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் சேமாக தான் இருக்கும். இதுவும் வந்து டிஸ்கார்ட் சர்வரில் தான் ஒர்க் ஆகுது. இதில் மிட்ஜர்னியும் பார்த்தீங்கன்னா, மிட்ஜர்னியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டும் இது வந்து மிட்ஜர்னியோட இன்டர்ஃபேஸு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இது bluewillow.ai அதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போது கரண்டில் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது. அதனால நம்ம இப்போ என்ன வேணாலும் நம்ம இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, bluewillow.ai அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ளே நம்ம வந்துக்கிறோம். இதில் வந்துக்கிட்டு இங்கே ஜாயின் த ஃப்ரீ பீட்டா அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரோட லோகோ இது. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து டிஸ்கார்ட் சர்வரில் நான் வச்சுருக்கிறனால இது வந்து அக்செப்ட் இன்வைட் மட்டும் வருது. அக்செப்ட் இன்வைட் வந்து கொடுத்துக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா, டிஸ்கார்டுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து discord.com அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. போய்கிட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இங்கே எனக்கு வந்து ஓப்பன் டிஸ்கார்டுன்னு வருது. உங்களுக்கு வந்து ஜாயின் டிஸ்கார்டுன்னு இருக்கும். அதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த டிஸ்கார்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கார்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரி இது ஒரு சர்வரு. இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது அதுக்கப்புறம் இந்த bluewillow.ai வாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஜாயின் கொடுத்தோம்னா இங்கே வந்து அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் வந்து அக்செப்ட் இன்வைட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இதில் லாகின்ல இருக்கிறனால எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் மாறாது. இப்போ நீங்கள் அக்செப்ட் இன்வைட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, டிஸ்கார்ட் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து டிஸ்கார்ட் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாம் இதில் கீழே வந்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ரூக்கீன்னு இருக்கும். இதுதான் நமக்கு தேவையானது. இந்த ரூக்கி 16, 17, 18 இது வந்து ஒன்று ஒவ்வொரு சர்வரு. நம்ம இதில் எந்த சர்வருனாலும் நம்ம வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போது இது எல்லாமே வேறு யூசர்ஸ் வந்து இப்போ உடனே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மெசேஜ் இருக்கும். வந்து இந்த ரூக்கீஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரூக்கீஸில் ஏதாவது ஒரு ரூக்கி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மெசேஜ் இருக்கும். இதில் வந்து கர்சராக வச்சுக்கிட்டு ஒரு /ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு / இருக்கும். அந்த /ஐ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜின் ப்ராம்ப்ட் இதை வந்து செலக்ட் பண்ணாலும் ஓகே. இதில் வந்து இமேஜின் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் பாரை தட்டுங்க. இந்த இடத்துல ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்துடும். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். நான் வந்து கொடுக்குறேன் எ ஃபியூஷன் ஆஃப் லயன் அண்ட் டைகர் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து வராது. ஏன்னா ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்மளோட இது மட்டும் தனியாக வராது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து ஆகும். அது வருதா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாப் கார்னரில் வந்து டாப் ரைட்டில்
ஒரு சர்ச் இருக்கும். இதில் வந்து உங்களோட யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். நமக்கு இந்தாவே வந்துருச்சு. லயன் அண்ட் டைகர்னு போட்டோன்னே இது அடுத்தடுத்து பண்ணுறவங்க வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண நம்ம இது வந்து மேலே போயிடும். நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் வந்து சர்ச்சில் போய் நம்மளோட யூசர் நேம், என்னோடய யூசர் நேம் அருணேஸ்வி அப்படின்னு அடிக்கணும். அடிச்சேன்னா நான் பண்ணது இப்போது ஃப்ரம் யூசர் அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து வரும். இது மென்ஷன்னா அதோட அவுட்புட் வந்து என்னையை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அது வந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அனுப்பின அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வருக்கு அனுப்பின மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பேன். இது எல்லாம் வந்து நான் சர்வருக்கு அனுப்பின மெசேஜஸ். அதே இது இப்போது இந்த மென்ஷன்ஸ் அப்படின்றப்போ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சர்வர் வந்து எனக்கு தந்த அவுட்புட் வந்து இங்கே இருக்கும். லயன் அண்ட் டைகர் சேர்ந்த ஒரு ஃபியூஷன் வந்து நான் கேட்டிருந்தேன். அதோட ஃபியூஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டைகரோட முகம் இது பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது. ஆனால் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட உடம்பு இருக்குது, முகம் வந்து புலியோட முகம் இந்த மாதிரி இருக்குது. இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டது. நீங்கள் வந்து உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் எங்கேனாலும் நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் இதோட வந்து முடிஞ்சிடுச்சு. ஏஐயில் நம்ம போடுற ஃபஸ்ட்டு டுட்டோரியல் இது தான். இதுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுவேன். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலை சந்திப்போம். பாய்.